ஹாய் டிஃபன் சென்டர் ஸ்டைல் குருமா பண்ணுறதுக்கு நான் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு கல்பாசி, ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வெடிச்சதும் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வெங்காயம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்கும் இல்லையா, அது வரைக்கும் வதக்கிக்கலாம். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு இடித்து வச்சுருக்கேன். பேஸ்ட்டாக போடக்கூடாது, இடித்து சேர்க்கணும். சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு சின்ன தக்காளி, அது நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கணும். அது சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், ஒரு 10 பீன்ஸை வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு முழு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லைனாக்கா நீங்கள் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கும் போது குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே இப்போ வந்து தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பொட்டுக்கடலை சேர்ப்போம், பட் இதில் வறுத்த வேர்க்கடலை சேர்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹோட்டல் குருமா ஸ்டைல் வரும், அந்த டேஸ்ட் வரும். ஸோ 1/4 கப் தேங்காய், 1/4 கப் வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறம் குக்கரை திறந்து கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து கூடவே ஒரு 1/4 கப் கிட்ட தண்ணியை மிக்ஸி ஜார்லேருந்து ஊற்றி இதை வந்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கணும், நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போகணும். ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் போய் குருமா ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை தூவி அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியது தான். இது வந்து இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், அண்ட் சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.